யாருக்கு வேணும் சார் உங்க பணம்? எனக்கு என் மனைவியும் குழந்தையும் தான் வேணும். நீ மட்டும் இப்ப பிறந்த உன் குழந்தை வேணும்னு அடம்பிடிக்கும் போது நான் மட்டும் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளை வேணும்னு நினைக்கிறது என்ன தப்பு சொல்லு. இதோ பார், அவளுக்கு உன் கூட வாழணும்னு விருப்பம் இல்ல. அவ சொல்லிதான் நானே இதை சொல்றேன். அவளை விட்டு விலகிடு. அதுதான் உனக்கு மரியாதை. சரி சார், நீங்க உங்க பொண்ண அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டிட்டு போங்க. ஆனா எனக்கு என் மகளை கொடுத்துருங்க. எதுக்கு? அவளை கஷ்டப்படுறதுக்கா? இல்ல சார், அவளை நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன். எனக்கு என் குழந்தை வேணும் சார். ப்ளீஸ் சார், உங்க மகளை நீங்க கூட்டிட்டு போக உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ என் மகளை நான் கூட்டிட்டு போக எனக்கும் உரிமை இருக்கு சார். இந்த உரிமைங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. அவ வாழ்க்கையை விட்டு ஒதுக்குறேன்னு சொல்லு. அடுத்த செகண்ட் அந்த குழந்தைய உன்கிட்ட கொடுக்குறேன். ஐயா, என்ன இது? என்னையா பேசுறீங்க? இது ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. அத போய் அத்தை ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க? என் மகன் என் பேச்ச கேட்காம போயிருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதாங்க பெத்த பாசம். அந்த உணர்வு கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன பொருளாதார விஷயம் தான். அது நாளைக்கே சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியா போயிருயா. ஏமா, என் பொண்ணுக்கு உன் மகன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றான். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிற. நான் சொல்ற டீலுக்கு ஓகேனா அந்த குழந்தைய எடுத்துட்டு போக. இல்ல 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.